பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போய் தியானிக்கவும், நீர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் மாத்திரம் ஐயா, என் மாத்திரம், என் மாத்திரம் ஐயா, என் மாத்திரம், நீசனாம் என்னை நினைப்பதற்கு, நீசனாம் என்னை நினைப்பதற்கு, எம் மாத்திரம் ஐயா, எம் மாத்திரம். துன்ப நேரம் சூழ்ந்திடும் போதும், இன்னல்கள் என்னை பாட்டிடும் போதும், துன்ப நேரம் சூழ்ந்திடும் போதும், இன்னல்கள் என்னை பாட்டிடும் போதும், ஆறுதலே எனக்கு ஆறுதலே, ஆறுதலே எனக்கு ஆறுதலே. எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம், எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம், நீசனாம் என்னை நினைப்பதற்கு, நீசனாம் என்னை நினைப்பதற்கு, எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுக்கலாம் பிரியமார்களே. சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 25, 26 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று பாடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனங்களில் முதல் 3 காரியங்களில் கர்த்தரது உண்மை அப்படியே வெளிப்படுகிறது. ஆனால் 4வதாக மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராக இருப்பார் என்று சொல்லாமல், அவர் அவனுக்கு மாறுபடுகிறவரை போல தோன்றுவார் என்றல்லவா சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் என்றென்றைக்கும் மாறாமல் உண்மையை காக்கிறவர் நம் தேவன் என்று நமக்கு தெரியுமே, அவர் எப்படி மாறுபடுவார்? பாருங்களேன், உலகத்தில் இந்த மஞ்சள் காமாலை வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க, காமாலை கண்ணனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்று சொல்வார்கள். அதன் பொருள் என்ன? கண்ணிலே தான் பிரச்சனையை ஒழிய அவன் காண்கிற காட்சிகளில் என்னவோ அவைகளெல்லாம் அவைகளுடைய தன்மைகளிலே மாறாமல் தான் காட்சி அளிக்கும். அதுபோலவே மாறுபாடு உள்ளவனுக்கு அவனது மனசாட்சியம் அவனை யார் என்று உணர்த்துவதால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தர் எதையாயிரும் அவரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினைக்கவே தோன்றாதபடி தன் நிலை என்ன என்பதை அவன் உணர்ந்து அவனுடைய பார்வைக்கு எப்பொழுதுமே கர்த்தர் எனக்கு செய்வாரோ மாட்டாரோ என்று மாறுபாடு உள்ளவரை போலதான் அவனுக்கு தோன்றுவார். ஆனால் நாம் கர்த்தர் நமக்குடைய வைத்த உத்தமத்திலே உடன்படிக்கையிலே நிலைநிற்போமானால் அவர் மகா உத்தமர் அல்லவா? அவர் என்றென்றைக்கும் மாறாமல் உத்தமமாகவே உண்மையை காத்து நன்மைகளை செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை உறுதி செய்யும்படியாக என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு சின்ன காரியம் இன்றைய வரையிலே எனக்கு எப்படி நன்மையாக கர்த்தர் நடத்தி வருகிறார் என்பதை நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்தபோது ஆண்டவர் சபை ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னதினாலே முதலாவதாக
வீட்டினுடைய மேல் பகுதியிலே இருக்கிற மொட்டை மாடியிலே ஒரு கூடாரத்தை போட்டு நாங்கள் அங்கே சபையை ஆரம்பிக்க எத்தனித்த அந்த வேளையிலே, அந்த உபாச வேளையிலே என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகள் அவங்க அண்ணன் வீட்டுக்கு அவங்க புறப்பட்டு போயிருந்தார்கள். அப்படி போகிறப்ப எனக்கு நான் தனியாக உபாசித்து கொண்டிருந்தேன். உபவாச நாள் கிட்ட வர வர இவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ வீட்டில் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வேறு இருந்தது. என்ன செய்வது என்று நான் விழித்து கொண்டிருந்தேன். இன்னும் 2 நாளில் சபை ஆரம்பமாக வேண்டிய ஒரு தேதி முன்குறிக்கப்பட்டு விட்டது. அப்போ என்ன நினச்சேன்னா, நான் உட்கார்ந்து கொண்டு, ஐயோ ஆண்டவரே, சபை ஆரம்பித்தால் சபை முதல் நாளிலே ஏதாவது நம்ம வர்ற ஜனங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும். சபை முடிஞ்ச பிற்பாடு ஒரு சின்ன விருந்து வைக்கணுமே, என்ன பண்ணது என்று போய் என்னுடைய பீரோவெல்லாம் தேடி பார்த்தா ஒரு 300 ரூபாய் தான் இருந்தது. 300 ரூபாய்க்கு ஒருவேளை வர்றவங்களே 300 பேர் வந்தால் டீ மட்டும்தான் கொடுக்க முடியும் போல இருக்கேன் என்று உட்கார்ந்து கொண்டு, நான் ஒன்றும் இல்லை. அப்போ தான் இன்றைக்கி நான் பாடினேன் பாருங்கள், எம்மாத்திரம் ஐயா நான் எம்மாத்திரம் நீசனாம் என்னை நினைப்பதற்கு என்று அந்த பாடலை நான் உட்கார்ந்து அன்றைக்கி தான் எழுதி வச்சுட்டு உட்கார்ந்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன். என்ன செய்யுதுன்னு தெரியாமல், யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாமல், திடீரென்று அந்த வேளையில் கதவு தட்டப்பட சத்தம் கிட்டது. அப்போ கதவு திறந்து நான் வெளியே போன உடனே யாரோ வந்திருக்காங்கன்னு என்னுடைய சகோதரியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு சாந்தி ராஜரத்னம்னு சொல்ல 2 பேரும் உள்ளே வந்தாங்க. என்ன பிரதர் தனியாக உட்காந்துருக்கீங்க, யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, குடும்பத்து ஆளெல்லாம் என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் சிஸ்டர்லாம் அவங்க அண்ணன் வீட்டில் போயிருக்கிறாங்க சிஸ்டர், உபாசத்தில் நான் இருக்கிற வேலை தான் இங்கே இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 2 நாள் தான் இருக்கிறதுனால ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக இவங்க கேட்க வந்திருக்காங்க. அப்போ சொன்னேன், இல்லை சிஸ்டர் என்கிட்ட 300 ரூபா தான் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு எந்த கணிக்கைக்கெல்லாம் நான் இப்போ தயாராக இல்லை, அதனால் காத்து கொண்டிருக்கு, கர்த்தர் செய்யட்டும் என்று. இல்லை பிரதர், அதை குறித்து ஆண்டவர் எங்களோட பேசுனதுனால தான் நாங்கள் வந்தோம், அன்றைக்கி எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன மெனு என்ன கொடுக்கணுன்றத கர்த்தர் எங்ககிட்ட பேசியிருக்கிறார் அப்படின்னாங்க. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 ஒரு 250 300 பேர் வருவாங்க போகிறதுக்கு. ஏன்னா நான் நிறைய சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கிறதுனாலே அவங்களெல்லாம் கூப்பிடான்னு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் வேறு எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் பிள்ளைங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு 2 பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே அவங்க எதை கொண்டு வர்றாங்களோ அது சந்தோஷமாக பிள்ளைகள் அந்த நாளிலே புசிக்கட்டும் என்று. அது என்னுடைய 40வது நாள் உபாசம், அன்றைக்கி தான் முடிகிறது. 40 நாள் முடிந்து மறுநாள் நான் சாப்பிடணும். அதனால் நான் ஜெபித்து கொண்டு காலையில் 40வது நாள் மேலே போய் எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு உண்டான காரியத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு காத்து கொண்டிருந்த போது என்னுடைய பிள்ளைகள் வந்து சேர்ந்தாங்க. வந்தப்போ பாடுறதுக்கு என் மகன் வந்து உட்காந்துட்டான், மகன் வந்து அம்மா ஆர்கன் உட்காந்துட்டான். கொஞ்ச நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. நான் யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே இன்றைக்கி என்ன கொடுக்கறது, நீங்கள் தான் செய்யணும், அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, கர்த்தர் நிச்சயமாக நீ செய்வது என்று நான் காத்திருந்த போது சபை முடிகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய வேனில் அன்னைக்கு உண்டான அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய மட்டன் பிரியாணி, சிக்கன், என்னென்ன காரியம் எல்லாத்தையும் வாடை இலையோட தண்ணி பாட்டிலோடு கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த நாளில் எல்லாம் சர்வ் பண்ணாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் இன்றைக்கி 40வது நாள் தானே, நீங்கள் இப்போ முடிச்சுட்டு உங்களுடைய உபாசத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ கூட சாப்பிடலாமே, சர்ச் ஓப்பனிங் அன்றைக்கி சாப்பிடாம உட்காந்துருக்கீங்களே அப்படின்னாங்க. நான் இப்படி சிரித்தேன். அப்போ எனக்குள்ள மனசில், இல்லாண்டவரே 40 நாள் உம்மோடு நான் உபவாசித்து ஜெபிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் இந்த சொன்னாலும் ஒப்பு கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த 40வது நாளை வந்து நான் நாளைக்கே சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு போங்க, இந்த 40வது நாள் நான் முழுமையாக இந்த கடைசி நாளை முடிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், மறுநாள் காலையில் நான் சாப்பிட்டு கொள்வேன் என்று அந்த நாளில் அனுப்பின் போது கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுவதை என்னால் உணர முடிந்தது. இந்த சின்ன விஷயத்தில், சாப்பிட்ற விஷயத்தில் நீ உண்மையாக இருக்கிறதுனால மகனே உன்னை நான் போஷிக்க போகிற காரியத்தை பார் என்று கர்த்தர் எனக்கு தெளிவாக என்னோட பேசினது என்னால் உணர முடிந்தது. என்ன போஷிச்சார் பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னைக்கு அந்த முதல் நாள் இந்த சபையினுடைய ஆரம்ப நாளில் மதிய உணவு கொடுக்க ஆரம்பித்தோமோ, இந்த கடந்த 29-30 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் சபையில் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிற எல்லாருக்கும் பசியார உணவளிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். பாருங்கள், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக தோன்றுவார்னு தான் போட்டிருக்கேன் தவிர, நாம் மாறுபாடாக இருந்தால் அவர் என்னமோ மாற போகிறதில்ல. நாம் தவறு செய்து விட்டதினாலே நமக்கு கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமாய் தான் நமக்கு காணப்படுவார். அன்றையிலிருந்து இன்றைய வரையிலே
அவர் என்னுடைய வாழ்க்கையிலே மாறுபடவே இல்லை. கொஞ்சம் கூட அவருடைய காரியங்களிலே அவர் வித்தியாசமாய் காணப்படாதபடி, அன்றைக்கு எனக்கு எப்படி நல்லவரும் வல்லவருமாய் இருந்தாரோ, அதே போல இத்தனை ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் உத்தமமாய் அந்த நாளிலே நின்றதினாலே இன்ற வரையிலே சபையை சந்தோஷமாய் நடத்தவும், வருகிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் போஷித்து அவருடைய மகிமையை உயர்த்தி கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். பிரியமானவர்களே, உத்தமமாய் இருப்போம். கர்த்தர் உத்தமர். நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் மாறுபட வேண்டாம். அவர் மாறுபடுகிறவராக தோன்ற ஆரம்பித்து விடுவார். எச்சரிக்கையாக இருப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி ஒரு நாள் நாங்கள் உண்மை விட்டு மாறுபாடாய் ஜீவிக்காதபடி, அப்பா, உண்மை மாறுபடுகிறவராக நாங்கள் கண்டு மனமடிவாகாதபடி எப்பொழுதும் உத்தமமாய் உண்மையுமாய் உடைய சமூகத்தை நிற்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.